guys! Sunday video சரி guys, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனால் எனக்கு ஃபன் கேரண்டி. '90s kid Da Nandi. என்னன்னா இம்பாசிபிளான ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, அதை நான் எப்படி ஆன்சர் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். அண்ட் வீடியோ எண்டில் ஒரு ஸ்பெஷலான கொஸ்டின் இருக்கு, நான் வந்துட்டு கேட்க போகிறேன். ஓகேவா, ஓகே guys, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ரைஸ், நான் கொஸ்டின் படித்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, அண்ட் வீடியோவே வரும் என்ன கொஸ்டின் அப்படின்னு. ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து மக்களமாக இருக்கு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் நடந்துருக்கு. என்னோட செலிப்ரேஷன் இல்லை. ஓகேவா, ஸோ ஓகேதான், ட்ரீம் ஜாப்பை நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆல்வேஸ் நம்ம ஃபேவரட் பர்சன் நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது போது செல்ஃபிஷ்னா. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், ட்ரீம் இருக்கும், அவனுக்கும் ஒரு ட்ரீம் ஜாப் இருக்குது. அதுக்காக அவங்க எஃபர்ட்ஸ் போகணும்ல. சரி, கொஸ்டின் போயிடலாம். நீ ஃப்யூச்சரில் ரொம்ப ஃபேமஸாக ஆகிடுவேன் ஆர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் சூஸ் பண்ணுமா? அதானே ரூலு. நான் எனக்கு தேவை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா? ஃபேமஸாக இருக்கிறாங்க, ஆனால் ஹாப்பி முக்கியம்னா பொறுமையாகவே ஃபேமஸ் ஆகிட்டோம். இப்போ ஒன்றும் அவசியம் ஹாப்பி தான் ஃபஸ்ட்டு. நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமோ அது வந்து நமக்கு ஒர்க்கில் காமிக்க முடியும். ஸோ என்னோட சாய்ஸ் அதான், ஹாப்பியாக இருக்கதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? லைஃப் டைம் ஃப்ரீ காஃபி ஆர் லைஃப் டைம் பிரியாணி? இதுவா என் லைஃபே ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இதுதான். காஃபியா பிரியாணியா? பிரியாணியா காஃபியா? காஃபியா? ஆக்சுவலாக நான் முகப்பட்டுன்னு ட்ரை பண்ணேன். ஓகேவா, பட் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஐஸ்கிரீம், சாக்லேட், ஸ்வீட் இந்த மாதிரிலாம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்பயாவது தோணுனா சாப்பிடுவேன். பட் வேணாம் முடிவு பார்த்தோன்னா சாப்பிடணும்னு அந்த மாதிரி ஒரு தாட்டு வராது எனக்கு. ஸோ அதுன்னு பட் காஃபி குடிக்காமல் என்னால் இருக்க முடியுதுன்னா இம்பாசிபிள். ஸோ காஃபி இல்லாமல் என்னால் சர்வே பண்ண முடியல. நோ சுகர், அதை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகவும் ட்ரையாக அந்த மாதிரி தான் இருந்தது. ஒன்றுமே பண்ணல, நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஓகே, ஆனால் காஃபி மட்டும் தான் கட் பண்ணேன். அதுவே ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டாக எனக்கு என்னால் முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 3 வேளை குடிச்சிக்கிட்டேன். காஃபியை 3 வேளையாக மாற்றிக்கிட்டேன். ஸோ மார்னிங் எப்போவுமே மார்னிங் 11 o'clock மார்னிங் 11 o'clock அப்போது அண்ட் ஈவினிங் குடிப்பேன். அண்ட் எப்பயாவது ஒரு வாட்டி நைட்லேயே குடிப்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இருந்தது.
சுகர் நான் வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? காஃபி ஆக்சுவலாக என்னோட சுகர் இதுவே என்னன்னா காஃபி சைடு மட்டும்தான். அந்த ஸ்வீட்னஸ் மட்டும்தான் நான் சாப்பிட்றது. ஓகே, ஏன்னா எனக்கு ஸ்வீட் அவ்வளோவா பிடிக்காது. நான் வந்து ஸ்பைசி பர்சன். எனக்கு காரமாக சாப்பிட்றதா பிடிக்கும். பட் எனக்கு அந்த காரம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் காரம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். பட் காஃபி தான் என்னோட சுகரு. ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். பட் என்னால் அதை இல்லாமல் சஜெக்ட் பண்ணதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் இவ்வளோ கொடுக்குற காஃபியை ஒரே ஒரு டைம் மாற்றிக்கிட்டேன். ஈவினிங் மட்டும் காஃபி எடுப்பேன். ஸோ அப்படிதான். ஸோ அதனால பிரியாணி தான். ஐயோ, பிரியாணி இல்லாமல் நான் இல்லாமல் பிரியாணி இல்லை. ஸோ பிரியாணி எனக்கு எப்படின்னா என்னோட ஹாப்பினஸ். ஸோ பிரியாணி இனஃப் ஃபார் மீ. பிரியாணி பற்றி யாராவது பேசுவாங்க சுருன்னு கோவம் வரும். எனக்கு பிரியாணி பற்றி தப்பாக கூட பேசக்கூடாது. ஓகே ஃபைன். என்னடா இது என்ன கொஞ்சம் எப்படி ஆன்சர் பண்ணுறதே தெரியல. அந்த கதை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும். கடவுளே, இதுவாடை மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப யோசிக்கிறேன். ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா எது சூஸ் பண்ணதே தெரியல. ஏன்னா காஃபியும் விட முடியல, பிரியாணியும் விட முடியல. பெருமானே. 3 hours later. பிரியாணி வீக்லி ஒன்ஸ் அண்ட் டெய்லி கொடுத்தா சாப்பிடுவேன். பட் டெய்லி பண்ண மாட்டாங்க, டெய்லி வாங்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் காஃபியை சூஸ் பண்ணுறேன். ஓகே, 2000 years later. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வலியோட தான் காஃபி சூஸ் பண்ணேன். ஐ மீன் பிரியாணி விட்டு. ஓகேவா? ஏன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னா ரெண்டுமே கண் ஆக்சுவலாக அப்படி தான். எனக்கு ரெண்டுமே கண்ணு மாதிரி. ஸோ காஃபி சூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோஸே இவ்வளோ நேரம் பேசிட்டேன்னா இந்த லைனுக்கு மட்டும் தான் காஃபியாக பிரியாணிக்காக மட்டும்தான் இவ்வளோ நேரமாக பேசியிருப்பேன். அந்த ரைட் ஃபைவ் 4000 பேர் guys, இருந்தாலும் வேணாம் guys. நான் இது ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஆனால் நான் பெரிய லூசு. எதுக்கு என்ன எல்லாருமே புரிஞ்சுக்கணும்? வாய் தேவையில்லை, புரிஞ்சுக்க வேண்டாம். சரி, ஐ மீன் ஐம் டெல்லிங் யூ சிம்பிளி. நம்ம எதுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்? நான் அந்த கொஸ்டின் நான் யோசிக்கலாம். ட்ரீம் ஜாப் அச்சீவ் பண்ணிட்டு நம்ம ஃபேவரட் பர்சன் கூட செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியுமா? பரவாயில்லையே, அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் இது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட ட்ரீம் ஜாபை மிஸ் பண்ணணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியா இல்லை காய்ஸ், ஒரு ஐடியா இல்லை. நான் அந்த மாதிரி பண்ணுற யாரும் இல்லை. ஸோ என் ட்ரீம் லைஃப்பை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா நான் யோசிப்பை தவிர்த்து எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்கணும். அது தேவையும் இல்லை. ஏன்னா யாருமே நம்ம புரிஞ்சுப்பாங்கன்னு கேரண்டியும் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நினைப்பில் நம்ம வந்து நம்ம ட்ரீம் ஜாபை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் முட்டாள். சரி, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடுவோம். உங்கள் லைஃப் ரீவைண்ட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் ஆர் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க சான்ஸ் கிடைக்கும். நோ வே. ரீவைண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு 20 இப்போவே வந்து பண்ண கற்றுது.
ஸோ it is better to ஃபியூச்சரில் போய் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாசமாக போகிறது. சரி சிஸ்ட் போயிடுவோமா? யாருமே போய் சொல்ல முடியாது. நீ ஏதாவது ஒரு காசை படிக்க முடியும். I love this. Often I choose நான் வந்து ஏதாவது ஒரு தாட்ஸும் ரீட் பண்ண முடியும். அது போல் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசைங்க மைண்ட் ரீட் பண்ணணுன்னு. நான் அவனே பார்ப்பேன் என்ன யோசிப்பாங்க, அவன் மைண்டில் என்ன போகுது அப்படின்னு அவனே விட்டு பார்த்துட்டு இருப்பேன். பட்டு 7th கொஸ்டின் போயிடுவாமா? பாஸ்டில் நடந்த ஒரு மிஸ்டேக்கை மாற்ற முடியும், ஆர் ஃபியூச்சரில் ஒரு மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும். இல்லை இது நான் கழுத்தில் பண்ணுறேன். பாஸ்டில் நடந்த ஒரு மிஸ்டேக்கை மாற்ற முடியும். இது இந்த அடுத்த படிச்சுட்டேன். ஃபியூச்சரில் ஒரு மிஸ்டேக் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம ஃபியூச்சர் நல்லா ஆகலை. ஸோ ஃபியூச்சரில் ஒரு மிஸ்டேக் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியுமா? ரைட்டு. ஃபியூச்சரில் மிஸ்டேக்கே நடக்காதுன்னு போட்டுக்க வேணுமா? 8th கொஸ்டின் போயிடும் காய்ஸ். 10 million சப்ஸ்கிரைபர். ஆஹா, கேட்கும் போதே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இன்னொரு 10 million சப்ஸ்கிரைபர். 10 million சப்ஸ்கிரைபர். அப்படியே எஸ்கேப் ஸ்டூடியோ மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். ஆனால் நீ இனிமேல் கண்டென்ட் கிரியேட் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நெக்ஸ்ட் வச்சியா தாஸ்? லட்டுல வச்சேன்னு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஆர் 10K சப்ஸ்கிரைபர். 10K நல்லா சப்ஸ்கிரைபா? ஓகே ஐ தாட் ஓகே ஃபைன் சூப்பர். 10K சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் ஒரு வீடியோ பண்ண செம்ம சந்தோஷம். அப்படின்ட்டு ஐ சூஸ் 10K தான். ஏன் 10 million சப்ஸ்கிரைபர் வச்சு ஆனால் போஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னா நியாயமா? ஸோ ஐ சூஸ் 10K சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா ஒரு வீடியோவை என்ஜாய் பண்ணி தரணும், எனக்கு அதான் பிடிக்கும். சரி நைட்டு கொஸ்டின் போயிடுவோம். ஒரு வீடியோ வைரல் ஆகும், ஆனால் உனக்கு பிடிச்ச வீடியோ இல்லை. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வீடியோ, ஆனால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐ நெவர் யூஸ் தட். எனக்கு பிடிக்காத வீடியோ நான் அப்லோட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்லோட் பண்ணனா எனக்கு பிடிச்சி போய் நான் என்ஜாய் பண்ண வீடியோவில் இருக்கும் தவிர்த்து எனக்கு பிடிச்சாமலாம் அப்லோட் பண்ணவே மாட்டேன். பரவாயில்ல, யாரும் பார்க்காத கூட பரவாயில்ல. நான் என்னோட ஒரிஜினல் கண்டென்ட் நான் எந்த மாதிரி யோசிக்கிறேன்னா அந்த கண்டென்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின். உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாமே இப்போவே தெரிஞ்சுக்கணுமா? எதுவுமே தெரியாமல் சர்ப்ரைஸாக வாழணுமா? அஃப்கோர்ஸ் எதுவுமே தெரியாமல் சர்ப்ரைஸாக வாழணும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா தலைவர் சொல்லிட்டாரு சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். ஸோ டெய்லி ஒரு சர்ப்ரைஸை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். கஷ்டம் தான், பட் பரவாயில்ல, என்ஜாய் தான். சரி அவர்கிட்ட வச்சு பார்க்க போயிடுவோம். ஒரு நாள் ஃபோனை இறக்கணும், ஒரு நாளுக்கு வாய்ஸ் இறக்கணும். ஒரு நாளைக்கு ஃபோனை இறக்கணும், இல்லைன்னா வாய்ஸ் இறக்கணும். ஒரு நாள் தானே, சரி வாய்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு நாளைக்கு தான் இது போட்டுருக்கேன், தெளிவாக போட்டிருக்கேன். ஒரு நாளுக்கு வாய்ஸ் இல்லாமல் கூட இருந்துடுவேன் தவிர்த்து ஃபோன் இல்லாமல். சாரி கைஸ். சரி 12th கொஸ்டின்.
நீ ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் உன்னை மறந்துடுவாங்க. நீ அவங்கள மறந்துடுவாங்க. Suzanne. Oh my god, oh my god, oh my god. நல்லா எனக்கு கொஸ்டின். ஒன்று நான் சுஷியா இருப்பேனா இன்னொன்று பில்லுவா இருப்பேனா நீங்க கேட்குறீங்க. இல்லை பில்லுவா இருக்கிறது ரொம்ப கொடுமை, ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சுஷியா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களாம் நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்போ தெரியும்னா யார் நிஜமாவே நம்மளை பிடிச்சி வராங்கன்னு. ஸோ எஃபர்ட் போடுறதே தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஆயிடுச்சு ரொம்ப நாளாக ஆசை யாரெல்லாம் நம்மளை நிஜமாவே பார்க்கணும் அப்படின்னு. மறந்து போய் யார் இல்லை அப்படி சொல்லும் போது எல்லாம் ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும். சக்ஸஸ் விஷயமா வரும், ஆனால் ஜேர்னி என்ஜாய் பண்ண முடியாது. அந்த சக்ஸஸ் ஒரு ஜேர்னியை என்ஜாய் பண்ண முடியாது. சக்ஸஸ் லேட்டாக வரும், ஆனால் ஒரு ஸ்டெப்பும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போவே லேட்டாக வந்துட்டு சக்ஸஸ் இதுக்கு மேலே இன்னும் லேட்டாக வருது, பரவாயில்ல. இன்னும் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல. நான் ஒரு ஸ்டெப்பை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சக்ஸஸ் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சோம். எனக்கு அது வேணாம். லேட்டாக வந்தாலும் நான் என்ஜாய் பண்ணேன். சரி, கொஸ்டின் போயிடுவோம். உன் ட்ரீம் லைஃப் கிடைக்கும், ஆனால் அதை ஷேர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. உன் ட்ரீம் லைஃப் கிடைச்சாரு நீ நினைக்கிற எல்லாருமே அஃப்கோர்ஸ். நான் நினைக்கிற எல்லாருமே கூட இருப்பாங்க. ஃபைன், அப்போ ட்ரீம் லைஃப் கிடைக்கணும்னு கூட பரவாயில்ல. நான் நினைக்கிற எல்லாரும் கூட இருந்தாலுமே போதுமே, அதுவே ஒரு பெரிய ட்ரீம் லைஃபாகவே நான் மாற்றிப்பேன். அதே இதுதான் வேணும்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன சிரிச்சு வைக்கிறது, என்ன ஹாப்பியாக பார்த்துட்டு ஒரு சில விஷயம் கூட இருந்தாலே போதும். நம்ம ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். கொஸ்டின் 15. நீ கிரியேட் பண்ண ஒரு வீடியோவும் வைரல் ஆகும், ஆனால் அது உன் ரியல் பர்சனாலிட்டியே கிடையாது. வீடியோஸ் வைரல் ஆகாது, ஆனால் உன்னோட இப்போவும் அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஸ்லோவாக தானே எங்க வைரல் ஆகுது என் வீடியோ. என்னோட பர்சனாலிட்டி மாற்றிக்கலாம் மாட்டேன். ஸோ வைரல் ஸ்லோவாக கூட இருக்கட்டுமே. எஸ் கைஸ், ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நானும் நம்புகிறேன். யா, இந்த 15 கொஸ்டின்ஸும் நீங்கள் என்னவா சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுவேன். ஓகே, அதை விட முக்கியமான ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொன்னல, அது என்னென்னா என்னை பற்றி நீங்கள் என்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. லைக் நான் என்ன மாதிரி கேரக்டர், நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க, எப்படி பழகுவேன், என்னோட ஃபேவரட் ஃபுட் இதுவாக இருக்குமா, ஃபேவரட் அது இதுவாக இருக்குமா, ஃபேவரட் மூவி அதுவாக இருக்குமா, என்னை பற்றி நீங்கள் என்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் எப்படி பேசுவேன், எப்படி பழகுவேன். ஸோ உங்களோட கெஸ் என்னென்னு கமெண்ட்டை சொல்லுவேன். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் 100. ஓகேவா? கமெண்ட்டை என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப ஈஸியாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 100 இந்த வீடியோவில் நீங்கள் பண்ண கமெண்ட்டெல்லாம் பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆன கொஸ்டின்ஸ் அண்ட் ஒப்பீனியனை கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ண சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். 90s வீடியோ 90. Ta-da!